அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பொதுவாக சொல்லணும்னா ஒரு கிரகங்களுடைய அமைப்பு, கிரகத்தினுடைய ஒரு சிறு நகர்வு கூட சொல்லலாம். அதாவது கிரகத்தினுடைய பெயர்ச்சி, சேர்க்கை, கூட்டணி, பார்வை, சஞ்சாரம் இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த கிரகங்களினுடைய அமைப்பு, நிலைப்பு தன்மை அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுலேயும் நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள்லையும் ஏற்படக்கூடிய ஒரு சிறு நகர்வு கூட பார்த்திங்க அப்படின்னா பலன்களை வேறுபடுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நடக்க இருக்கக்கூடிய இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சந்திர கிரகணம் நடந்து முடிஞ்சிருக்கு. சந்திர கிரகணம் முடிஞ்சதற்கு பிறகு அடுத்த நாளில் இருந்து பார்க்கும்போது கிரகங்களுடைய அமைப்பில் மாற்றம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்துது. அது சில ராசிக்கு நன்மையாக இருக்கலாம், சில ராசிக்கு தீமையாக இருக்கும், சில ராசிக்கு ராஜயோகம் தரும், சில ராசிக்கு ஒரு சுமாரான பலன்கள் அப்படின்னு கிடைக்கப்பெறும். அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொடுக்க பெற போகிறது, அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு கொடுக்க இருக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய கடைசி மற்றும் 2வது சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது. இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு பக்கம், சூரிய கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய பட்சத்தில் அது ஒரு பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் இந்த காலம் அப்படிங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த தாக்கம் நமக்கு நன்மையாக இருக்குமா இல்லை தீமையாக இருக்குமா, என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றமான நாம் நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிடலுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட பலன்கள். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களை நீங்கள் என்ன மாதிரியான திட்டமிடலோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்ந்து செல்ல போகிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் நல்லது, என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுலேயும் தங்களுக்கு இது ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த காலத்தோடு பார்க்கும் பொழுது இந்த காலம் ஓரளவுக்கு மேன்மையுற்றதாக இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் சுமாரான நிலைகள் தான் இருக்கும். எப்பொழுதும் போல பணியிட சூழல் இருக்கலாம், எப்பொழுதும் போல உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இருக்கலாம், இருந்தாலும் பெரிய அளவில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இக்காலகட்டம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய ராசியில் செவ்வாயும் 7வது வீட்டில் சனி பகவானும் 6வது வீட்டில் ராகுவும், மாதம் முழுவதும் 10வது வீட்டில் குருவும், மாத தொடக்கத்தில் 11வது வீட்டில் சுக்கிரனும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இதன் காரணமாக உடல்நல பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். மாத தொடக்கத்தில் உடல்நல பிரச்சனைகள் தங்களை தொந்தரவு செய்யலாம். நிதி விஷயங்கள்லையும் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் பிற்பகுதியில் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் சாதாரணமாக தாங்க இருக்கும். பணியிடத்தை பற்றி பேசணும் அப்படின்னா வேலையில் உங்களுடைய அனுபவத்தின் பலனை நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. ஆனால் அதிக கர்வத்தை தவிர்த்து கொள்ளுங்க. அதீத நம்பிக்கையுடனும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. தங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்த பாருங்க. பணிபுரியறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவை பெறலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு கடினமான காலங்களாகவே இருக்கும். செவ்வாய் மற்றும் சனி பகவானின்
கிரகங்களினுடைய தாக்கத்தால் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் அப்படி இல்லைன்னா சண்டைகள் கூட ஏற்படலாம். தொழில் கூட்டாண்மையிலையும் கவனமாக இருக்கணும். காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முதல் பாதி சாதகமாகவே இருக்கும். உறவில் காதல் தருணங்கள் இருக்க பெறலாம். ஆனாலும் பிற்பகுதியில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலகட்டம் திருமண உறவுகளுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க. இந்த காலம் மாதத்தினுடைய முதல் பாதி மிகவும் பலவீனமாகவே இருக்கு. அதன் பிறகு அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை படிப்படியாக மேம்படும். தொழில் ரீதியாக இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். 7வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியினுடைய செல்வாக்கு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒருவருடன் சண்டையிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வணிக கூட்டாளருடனான உங்களுடைய உறவு மோசமடையலாம். அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் வணிக கூட்டாண்மையில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. தங்களுடைய முயற்சியில் எந்த கல்லையும் விட்டு விடாதீங்க. நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஓரளவுக்கு மட்டுமே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய கனவு இந்த காலத்தில் மாணவர்களுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல வெற்றியை கிடைக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. சில நேரங்களில் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கலாம். தங்களுடைய சகோதர சகோதரிகளும் தங்களுக்கு நிதி உதவி செய்வாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடன் இணைந்திருப்பாங்க. தங்களுடன் அவர்களினுடைய உறவுகள் சாதகமாகவே இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அலர்ஜி, தொற்று நோய்கள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அதைவிட முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். காதல் வாழ்க்கைக்கு இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஏதுவான காலமாக இருக்காது. இருந்தாலும் பிரிவினையை தடுப்பதற்கு கொஞ்சம் புரிதல் அப்படிங்கிறது அதிகம் தேவைப்படுங்க. அதே போல் தொழிலில் தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. புதிய பணிகளை தொடங்குறதுல சிக்கல்களும் ஏற்படலாம். சட்ட விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கவனக்குறைவும் ஏற்படலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு சாதாரண காலமாகவே இருக்குங்க. யாராவது தங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. இந்த காலம் சற்று கலவையான காலகட்டமாகவே இருக்க பெறும். பண விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலாகவும் மாறலாம். கணவன் மனைவி ஏதோ ஒரு விஷயத்துல கவலைப்படுவீங்க. தங்களுடைய குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தின் பெரும்பாலான நாட்கள் குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழல் ஏற்படுங்க. எதிர்பாராத அளவுக்கு பிரச்சனைகளும் உண்டாகும். உடல் நலத்திலையும் பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பா மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு அப்படி இல்லைன்னா சொத்து தகராறு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த காலம் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை பெரிதாக்காம தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உடன்பிறப்பு, வாழ்க்கை துணை அப்படின்னு அனைவரிடமும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறப்போகிறது. ஒரு பக்கம் பணவரவு வழக்கமாக இருந்தாலும் கூட பணவரவை விட கூடுதல் தேவையை ஏற்படுத்தக்கூடிய விரயங்கள் உண்டாகலாம். அதனால இந்த காலம் முழுவதுமே திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியமானதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தினுடைய கடைசி வாரத்தில் விரயங்கள் குறைந்து பற்றாக்குறை நீங்க பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முழுவதுமே தொழில் மற்றும் வேலை வாய்ப்புல பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் கூட சின்ன சின்ன தடங்கல்கள் அல்லது வேலையை செய்ய முடியாத அளவுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். இருந்தாலும் கடின உழைப்பு தேவைப்படும். இந்த காலம் 2வது வாரத்திற்கு பிறகு அதாவது செப்டம்பர் மாதத்தில் இருந்து நீங்க தொழில் மற்றும் வேலையில தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும். அதாவது செப்டம்பர் மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகுங்க இந்த அதே மாதிரி இடமாற்றம், வேலை மாற்றம் அல்லது வேறு ஊர் அல்லது வேறு இடமாற்றம் போன்ற விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு திடீரென்று வேலையில மாற்றம் அல்லது இடமாற்றம் நீங்கள் விரும்பத்தகாத வகையில் நடக்கலாம். இருந்தாலும் இது
குறுகிய காலம் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் வேலை மற்றும் தொழிலில் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலம் பெரிய அளவுக்கு லாபமோ அல்லது வளர்ச்சியோ இருக்காது அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தின் கடைசி வாரத்தில் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. குடும்ப நண்பர்கள், சகோதரர்கள் அப்படின்னு தங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்ல பாருங்க. செலவுகளை குறைக்க பாருங்க. வீண் விரயங்களை எப்படியாவது தடுக்க முயற்சி பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதே போல தொழில் மற்றும் வேலையில அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையோ மாற்றத்தையோ மேற்கொள்வது பெரிய அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தலாம். அதனால இந்த காலம் கடைசி வாரம் வரைக்கும் நீங்க பொறுமையாக காத்திருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.